டிஎன்பிசி மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் சுந்தரராஜன். நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரம் ஐஸ்வர்யா அகாடமியிலிருந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி. நம்ம வந்து போன வகுப்பில் நம்ம வந்து தென்னிந்திய வரலாறுல ஒரு பார்ட்டில் வந்து சங்ககாலம் பார்த்தோம். சங்க காலத்தில் வந்து 3 சங்கங்கள் பார்த்தோம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜிகே பார்ட்டில் யூனிட் நம்பர் 3ல் சப் டாபிக் வந்து சங்க காலத்தில் ஆட்சி பண்ணது யாருன்னா 3 பேர் சொல்றேன். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அதுல முதல் யாருன்னா சேரர்கள். அவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, சேரர்கள் அவங்களுடைய கேபிட்டல் ஹெட் குவார்டர்ஸ் தலைநகரம் பார்த்தீங்கன்னா வஞ்சி அல்லது கருவூர். வஞ்சி வந்து கேரளாவில் இருக்கு. கரூருடைய பழைய பேர் தான் கருவூர்னு சொல்றாங்க. அப்படிங்களா? ஒரு தகவல் இருக்கு. அடுத்து சேரர்களுடைய முக்கியமான துறைமுகங்கள் தொண்டி, முசிறி, காந்தலூர் சாலை. இது 3மே கேரளாவில் இருக்கு. சேரர்களுடைய முக்கியமான சின்னம் வில்லு, அம்பு. அவருடைய முக்கியமான பூ வந்து பனம்பூ சொல்றாங்க. அடுத்து 10 சேர அரசர்களை பற்றி விவரிக்கும் நூல் தான் வந்து பதிற்று 10. இந்த நூலுக்கு ஒரு என்ன சிறப்புனா, இந்த நூல் வந்து இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னா, சேர மன்னருடைய உள்ளம் எப்படி இருக்கான், இரும்பை போல வலிமையாக இருக்குன்னு சொல்றாங்க. அதான் இரும்பு கடலை பேரை வச்சிருக்காங்க. அடுத்து 3 தலைமுறை சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு தான் புகழூர் கல்வெட்டு. இது எங்க இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கல்வெட்டு. இதுல சேர மன்னருடைய பேர் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சேர மரபிற்கு அடித்தளமிட்ட ஒரு முக்கியமான மன்னர் யாருன்னா இமயவரமன் நெடும் சேரலாதன். இமயவரமன் நெடும் சேரலாதன். இவருக்கு என்ன சிறப்புன்னா, பண்டைய காலங்கள்ல போக்குவரத்து அற்ற அந்த காலத்துல இவர் என்ன பண்றாருன்னா, தனது படைகளை கொண்டு இமயம் வரை படையெடுத்து என்ன பண்றாருங்க, வெற்றி பெற்றிருக்காருங்க. அப்ப என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பேர் வச்சிட்டாங்க. இவருடைய மனைவி வந்து யாருன்னா நற்சோனை. இந்த நற்சோனை அம்மா வந்து சோழ மரபை சார்ந்தவர்னு சொல்றாங்க. இந்த பதிற்று 10 நூல்ல இமயவரமன் நெடுஞ்சேரலாதனை பற்றி 2ஆம் 10 பாடிய புலவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் சொல்றாங்க. குமட்டூர் கண்ணனார். நெக்ஸ்ட் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுக்கு அடுத்து அவருடைய மகன் வராருங்க. மூத்த மகன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் வராருங்க. சேரன் செங்குட்டுவன் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மன்னர். அவருடைய மனைவி யாருன்னா வேண்மா. வேண்மான்னா அவங்களுடைய மனைவி. இந்த சேரன் செங்குட்டுவனுக்கு முக்கியமான பேர் வந்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறப்பு பேர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்றாருன்னா அரபிக்கடல்ல கடம்பர்களை தோற்கடித்து முசிறி துறைமுகத்தை கைப்பற்றாரு. இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றி பதிற்று 10ல 5ஆம் 10 பாடிய புலவர் யாருன்னா பரணர் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த சேர மன்னர் யாருன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்போரின் ஒரு மன்னர் இருக்காருங்க. புரியுதுங்களா? ஒரு நல்ல புலவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மன்னர் யாருன்னா இவரு தாங்க. இவருடைய அரச கட்டில களைப்பு மிகுதியால, பசி மிகுதியால, புரியுதுங்களா, ஒரு தூங்கி கொண்டிருந்த ஒரு புலவர் யாருன்னா மூசிக்கிறனார். அவருக்கு கவரி வீசிய ஒரு சேர மன்னன் யாருன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை சொல்றாங்க. அடுத்து இவருக்கு எடுத்து வராங்க பாருங்க, முக்கியமான மன்னர் யாருன்னா சேரமான் கணைக்கால் இரும்பொறை சொல்றாங்க. சேரமான் கணைக்கால் இரும்பொறை. இந்த சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழ மன்னன் கோ செங்கானுக்கும் இடையே ஒரு போர் நடக்கும். அந்த போர் தான் நம்ம தமிழக வரலாற்றுல கழுமலம் போர். அந்த கழுமலம் போர் நடக்குது. அந்த கழுமலம் போர் நடக்கும் பொழுது 2 பேருக்கும் போர் நடக்குது. இதுல இந்த சோழ மன்னன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சவன் யாருன்னா கோ செங்கானம் ஜெயிச்சிடறான். அடுத்து இந்த கழுமலம் போரை பற்றி சேரமான் கணைக்கால் இரும்பொறையினுடைய அரசவை புலவர் பொய்கையார் பாடிய ஒரு நூல் தான் வந்து களவழி 40. புரியுதலா? இந்த களவழி 40 என்ற நூல்ல ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் இந்த மாதிரி சொல்ல முடியும். அட்டக்களத்து அட்டக்களத்து அப்படின்னு முடியும். அட்டக்களத்து அட்டக்களத்து முடியும். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே புறநூல். இதெல்லாம் களவழி 40 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த சேர மன்னர்கள்ல நாம் பார்க்கக்கூடிய மன்னர் யாருன்னா சேரல் இரும்பொறை. இவருக்கு என்ன ஒரு சிறப்புனா, இவர் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார்.
கொஸ்டின் கேட்பாங்க, தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட ஒரு சேர மன்னன் யாருன்னா சேரல் இரும்பொறை. இப்போ நம்ம உங்களுக்கு சங்க காலத்துல சேர மரபுல ஒரு முக்கியமான மன்னர்களை பார்த்துக்கிறோம். அடுத்த வகுப்புல ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். நன்றிங்க.